அனைவருக்கும் வணக்கம். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு போகின்ற வழியில மகேந்திரா சிட்டி அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தொழிற்சாலைகள் நிரம்பிய பகுதி அந்த பகுதி. அந்த தொழிற்சாலை நிரம்பிய அந்த பகுதியில உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போன உடனே, இந்த ஈச்சங்கரணைன்னு ஒண்ணு ஊர் இருக்கு. அதாவது குன்னவாக்கம் ஊராட்சியில அது வருது. குன்னவாக்கம் ஊராட்சியில ஈச்சங்கரணைன்ற ஒரு பகுதியில கால பைரவர் கோயில்னு ஒரு கோயில் வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 15, 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மாணிக்கப்பட்ட அந்த திருக்கோயில், இன்றைக்கு வந்து பெரிய ஆன்மீக பக்தர்களா மிகவும் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஆலயமாக இன்றைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து தான் நானும் பேசுறேன். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அந்த ஆலயம் என்ன ஆலயம்னா, அது மகா பைரவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம். அதாவது சிவபெருமான் வந்து பைரவராக காட்சி தந்த வரலாறு. அதாவது சிவனுடைய வாகனம் தான் வந்து இந்த நம்ம 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 எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாய். அந்த நாயினை வந்து வாகனமாக கொண்ட ஒரு சிவபெருமான் இங்க எழுந்தருளி இருக்கிறார். அதனால அவர் கால பைரவர் என்று இங்க அழைக்கப்படுகிறார். அந்த பைரவர் கோயிலுக்குள்ள நீங்க உள்ள வந்தீங்கன்னாவே, பைரவரனுடைய எல்லா விதமான முகங்களையும் நம்ம இங்க தரிசிக்கலாம். அந்த அளவுக்கு பைரவனுடைய அத்தனை தோற்றங்களையும் இங்க வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கோயிலாக இருக்கிறது. நீங்க ஒரு முறை இங்க வந்து பாருங்க. வந்து நீங்க உள்ள வந்த உடனேயே, உங்களுக்கு உங்களை அறியாமலேயே ஒரு வைப்ரேஷன் மட்டும் இல்ல, உங்கள அறியாமலேயே ஒரு மன நிம்மதி உங்களுக்கு நிச்சயமாக தோன்றும். நீங்க இந்த கோயிலுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாவே, உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றம் உண்டு. நீங்க அத வந்து போன பிறகு தான் அத நீங்க உணர முடியுமே தவிர, ஆகையினா வெளியே இருந்துட்டு நம்ம எல்லாம் பேச முடியாது. அந்த கோயிலுக்கு போனா சரியாயிடுமா? அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது. இந்த கோயிலுக்கு வந்து நீங்க உள்ளபடியே இங்க இருக்கிற கால பைரவரை நீங்க மனதால தியானித்து, நீங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீர்கள். உணர்ந்த பிறகு என் போன்றவர்கள் இந்த மாதிரியான வந்து ஒரு காணொளியில பேசக்கூடிய வாய்ப்பை நீங்களே ஒவ்வொருத்தரும் பெறுவதற்கு வாய்ப்பே அமையும். காரணம் என்னன்னா, நீங்க வந்தா தான் அது நடக்கும். நீங்க வந்து பாருங்க. உள்ளபடியே இந்த கோயில் வந்து மிகப்பெரிய கோயிலாக இருக்கிறது. பார்ப்பதற்கு உள்ளே நுழைவதற்கும்போது ரொம்ப சின்ன கோயில் மாரி தெரியுது. ஆனா உள்ள போனோம்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த கோயிலை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. ஆகவே என்னுடைய ஆன்மீக நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு வாருங்கள். இந்த கோயிலின் உள்ளே நீங்கள் நுழைந்தவுடனே நீங்கள் ஒவ்வொருவரும் அதை நீங்க உணர்வீர்கள் என்பதை உணர்வுபூர்வமாக நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு காணொளியை சந்திப்போம். பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.